வணக்கம். வாழ்வியல் ஜோதிடம். நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன். திருமணத்தில் தேவையில்லாத செலவுகள் ஒரு வரிசையில் நம்ம பார்த்துருக்கிறோம். அதில் மிக முக்கியமானது நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம், நம்ம தவற விட்டது அழைப்பிதழ்கள். அழைப்பிதழ்கள் அத்தனையுமே குப்பைக்கு போகக்கூடியதுதான். ஆனால் அந்த குப்பைக்கு போகக்கூடிய அழைப்பிதழ்களுக்கு மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு இதை எடுக்கலாமா, அதை எடுக்கலாமா, இது இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, இது அவங்க கொடுத்துருக்குறாங்க, அதை விட நம்மளுக்கு மார்ஜினாக கொடுக்கணும், நம்ம கொடுக்குற பத்திரிக்கை, நம்ம கல்யாண பத்திரிக்கை அவ்வளோ அம்சமாக இருக்கணும் அப்படின்ட்டு அனாவசியமாக செலவு செய்கிறாங்க. அந்த காலத்தில் வெத்தலை பாக்கு வச்சு உறவினர்களை அழைச்சிட்டு முறையாக இருந்தது. இப்பொழுது நம்ம இத்தனை தேதிக்கு இந்த இடத்துல நம்ம திருமணம் அப்படின்னு குறிப்புக்காக தான் திருமண பத்திரிகை அழைப்பிதழ்கள் எல்லாம். இப்போ அந்த மாதிரி இருக்கக்குள்ள அதுக்கு நேரம் அதிகமாக எடுத்து மெனக்கெட்டு அங்கே அலைஞ்சி இங்கே அலைஞ்சி நம்மளுக்கு அதில் பணம் போடுறத கண்டிப்பாக தவிர்க்க சொல்கிறேன். நம்ம ஜோதி நிலையத்துக்கு வர்றவங்களுக்கு, திருமணம் வச்சுருக்கிறவங்களுக்கு இது வழிகாட்டுதலாக நான் சொல்லக்கூடியது. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பத்திரிகை கண்டிப்பாக எல்லாமே குப்பைக்கு தான் போகும். அதற்காக குப்பையில் போகக்கூடிய அந்த பத்திரிகைக்கு 50 ரூபா, 100 ரூபா, 200, 300, ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க ஒரு பத்திரிக்கைக்கு. அது அவங்களோட அறியாமை. அதுக்கு அடுத்தது வீண் பகட்டு. நம்ம ஒரு பகட்டு சந்தைன்னு ஒரு நாவலே இருக்கக்கூடியது. நம்ம அடுத்தவங்க செய்கிறாங்க அப்படின்னு பார்த்து செய்கிறது, கடன் வாங்கினாச்சும் நம்ம அதை செஞ்சிடணும் அப்படின்னு முனைப்பாக இயங்குறது, அதில் ஒரு கௌரவமாக நம்ம நினச்சிக்கிறது, இதெல்லாமே போலியானது. போலித்தனத்திலேருந்து நம்ம விடுவிக்கு வரணும். எல்லாத்துக்கும் நினைவூற்றுக்கு ஒரு எளிமையான ஒரு குறைந்த வரையில் ஒரு பத்திரிக்கை அழைப்பிதழ் அடித்தா போதும். நேரில் போய் நம்ம கொடுக்குறோம். நேரில் போய் கொடுக்கல நிறைய பேர் அவங்க செல்வாக காமிக்கிறதுக்காக துணியெல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. அது அவங்களோட ஒரு ஆசை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் அதுவும் கூட தவிர்க்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஏழைப்பட்டவங்களுக்கு கொடுத்துருவோம், அவங்க வீட்டில் விசேஷ வைக்கலாடா, இவங்க கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்களே இந்த மாதிரி, நம்மளும் அதே மாதிரி செய்யணுமேனு அவங்களும் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலில் தள்ளப்படுவார்கள். அதனால் முடிந்த அளவுக்கு எளிமையாக இருக்கணும். நம்ம செய்யணும் சொல்லும் அடுத்தவங்களுக்கு ஒரு நல் வழிகாட்டுதலாக இருக்கணும் ஒழிய அடுத்தவங்களை அதை பார்த்து செய்யணும் அப்படின்னு அவங்க கடனாளி ஆக்கிற மாதிரியான செயலாக இருக்கக்கூடாது. இதை மனசில் வச்சுக்கோங்க. திருமண அழைப்பிதழ்களுக்கு அதிகப்படியாக செலவுகளை செய்யாதீர்கள். நன்றி, வணக்கம்.